ஸ்ரீ மகாபிரியவர் திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி நிறைந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது முக வசீகரம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கேங்க. நாம் எங்கே போனாலும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நமக்கு ஒரு லக்கே இல்லை, நம்மளை பார்த்தா கூட திரும்பிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேரை பார்த்தாலே போய் பேசணும் அப்படின்னு தோணும், சில பேரை பார்த்தாலே இவங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உதாசீனம் பண்ணுறவங்களாகட்டும், இல்லை வேண்டா விருப்பாக பேசுகிறவங்களாகட்டும், உங்கள்கிட்ட விரும்பி வந்து பேசுகிறதுக்கும் ஒரு முக வசீகரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அற்புதமான ஒரு மந்திரம். இருக்கக்கூடியவங்களாகட்டும், இல்லை வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும், இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாகட்டும், இந்த மாதிரி உதாசீனம் பண்ணும்போது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இருக்கும் பொழுது நமக்குள்ளே அது ஒரு மனநோயாக மாறிவிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை மற்றபடி எல்லாருமே கூட இந்த மந்திரத்தை சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வசம்பு அப்படின்னு கேளுங்க. பேர் சொல்லாதது அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் சின்ன சட்டி எடுத்துக்கோங்க, அதில் ஒரு சூடத்தை வைங்க. சூடத்தை வச்சுட்டு அது மேலே இந்த வசம்புவை 2-3 உடைச்சி அப்படியே வச்சு எரிய விடுங்க. எரிஞ்சதுக்கப்புறம் கருப்பு கலரில் ஒரு பவுடர் கிடைக்கும். அந்த பவுடரை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு பவுடரில் கலந்து ஒரு டப்பாவில் வச்சு நீங்கள் மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சுடுங்க. நீங்கள் தினந்தோறும் காலையில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மையிலேருந்து ஒரு சிட்டிகை உங்களுடைய மோதிர விரலால் அந்த மையை தொட்டு வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு உங்களுடைய 2 புருவங்களுக்கு நடுவே நெற்றியில் வைக்கணும். இது போல் நீங்கள் தினந்தோறும் வச்சுக்கிட்டு வெளியில் போகும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை விலகுங்க. ஒரு முக வசீகரம் அத்தனையும் கிடைக்கும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க அத்தனை பேரும் உங்களை விரும்பி வந்து பேசுவாங்க. இதை செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.